பக்தர்களே, எனக்கு லைக் கொடுக்குறவங்களும் ஷேர் பண்ணுறவங்களும் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குற பக்தர்கள், என் மகன், மருமகள், பேத்தி, பேரன் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நோய் நொடி இல்லாமல். முருகன் மேலே ஒரு கவி சொல்கிறேன் கேளுங்க. எல்லாம் என் அப்பன் தான் இந்த வீடியோலாம் போட வைக்கிறாரு. என்னால் எதுவும் இல்லை. 1ஆம் கிளாஸ் கூட நான் படிக்கலை. இதுக்கெல்லாம் காரணம் என் அப்பன் முருகன் தான். உங்களுக்கு தெரியாது, இந்த டிக்டாக்கில் எனக்கு தெரியாது. அப்பன் முருகன் தான், என் அப்பன் முருகன். ஒரு கவிதை சொல்கிறேன், கவி சொல்கிறேன் கேளுங்கோ. பைகோட ரவரட்டனம் சொக்கர் பதிய விட்டு வைகாபுரிக்கு வருகையிலே மெய்யான் களிப்பளி மிரட்டி உருட்டி ரசிக்க வருகுது கந்தையா. பைகோட ரவரட்டனம் சொக்கர் பதிய விட்டு வைகாபுரிக்கு வருகையிலே மெய்யான் களிப்பளி மிரட்டி உருட்டி ரசிக்க வருகுது கந்தையா. பைகோட ரவரட்டனம் சொக்கர் பதிய விட்டு வைகாபுரிக்கு வருகையிலே மெய்யான் களிப்புளி மிரட்டி உருட்டி ரசிக்க வருகுது கந்தையா என்று சொல்லி பாருங்கள். இந்த கவியை சொன்னால் வீட்டில் இருக்கிற தீவினை அகலும், வந்த வினை போகும். ஏன் எனக்கு போகலையா? என் அப்பன் இல்லாமல் நான் இல்லை. அவர் தான் இப்படி டிக்டாக்லாம் போட வைக்கிறார். என்னால் இல்லை பக்தர்களே, என் மகன் மருமகளே. அப்பன் தான் இந்த கையை வைத்து எனக்கு காந்தம் போதை இழுத்து கொடுத்தார். என் அப்பன் முருகன். 1ஆம் கிளாஸ் கூட நான் படிக்கலை. 90லேருந்து பாடுறேன். மதுரை வானொலியிலேருந்து பாடுறேன். எல்லாம் பாடி முடிச்சுட்டு இந்த டிக்டாக்கில் கொண்டாந்து விட்டுருக்காரு. உலகம் தெரியணும் காவண்டி என் அப்பன் முருகன். நமஸ்காரம் பக்தர்களே. இந்த வீடியோ பார்த்து லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த கவியை சொல்லுங்க. நம்மளுக்கு வந்த வினை போயிடும். நமஸ்காரம், நமஸ்காரம் பக்தர்களே.